இப்ப நடக்கிற இந்த அவசர கூட்டம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. பத்திரிக்கையில் வந்த இந்த நியூஸை பத்தி பேசுறதுக்காகத்தான். நேற்று சிஎம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. என்னால பதில் சொல்லவே முடியல. நான் சிட்டிக்கு மட்டும் புதுசு இல்ல, சாமியாரை பத்தின இந்த கேஸும் எனக்கு புதுசுதான். தப்பு பண்ணிட்டு இப்படி புத்திசாலித்தனமா மக்கள் சப்போர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சாமியாருங்க யாரு? எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? சார், அந்தந்த மாவட்டத்தோட இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. சார், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல சிரிப்பானந்த சாமியார் ஒருத்தர் ஆசிரமா வச்சுக்கிட்டு கொலை கொள்ளன்னு சிதம்பரத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் சார். சார் நீங்க சார் அதே மாதிரி விழுப்புரத்தில் போஜானந்தா, புதுச்சேரியில் பாம்பானந்தா, காஞ்சிபுரத்தில் கம்சானந்தா, இவங்களுக்குள்ள பெரிய நெட்வொர்க்கே இருக்கு சார். சார், நம்ம டீம் தக்க ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ண போகும்போது சாமியாருங்க பூரா எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். சார், நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணப்போ அந்த போலி சாமியாருங்கெல்லாம் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் பதுங்கி இருக்கிறதா நம்ம உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஓகே, ஆனா இந்த கேஸ் இப்ப சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்திருக்குது. உடனே அந்த போலி சாமியார்களை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். போலி சாமியார்களை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆளால தான் சார் முடியும். நம்ம டிபார்ட்மெண்டா? ஹூ இஸ் ஹி? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயபிரகாஷ் சார். ஜெயபிரகாஷ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர் இப்ப எங்க இருக்காரு? சார், அவர் இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கார் சார். அப்படியா? ஃபார்வர்ட் சார், நாம இப்போ எந்த போலி சாமியாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்களால தான் சார். இம்மிடியட்டா நான் அவரை சந்திச்சாகணுமே. சார், அவர் எங்க இருப்பாரு எனக்கு தெரியும் சார். யோ, நீ இன்ஸ்பெக்டரா நான் இன்ஸ்பெக்டராயா? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் தியாகு, நாளைக்கே அழைச்சிட்டு வந்துடுறேன் சார். எஸ் சார். நம்ம ஏசி ஜெயபிரகாஷ் சார் வந்தா கண்டிப்பா அந்த சாமியாரை பிடிச்சிருவாரு அப்படிங்கிறீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமா, ஏசி எங்க போய் தேடுவாங்க? நம்ம எஸ்ஐக்கு அவர் இருக்க இடம் தெரியும் சார். யோ கேசவா, எஸ் சார். ஏசிய பத்தி உனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான் உன்னை அழைச்சிக்கிட்டு போறேன். அவர் இருக்கிற இடத்த நீ காட்டலன்னு வச்சுக்க, எஸ்ஐயா இருக்கிற உடனே ஏட்ட ஆக்கிடுவேன். அப்ப கரெக்டா காமிச்சா என்ன ஏசி ஆக்கிடுவீங்களா? தக்கலா சார், சும்மா வாங்க சார். அவர் இருக்கிற இடத்துக்கு நேரா போய் நம்ம ஜீப் நிக்க சார். இந்த ஆளை வச்சுக்கிட்டு பேசாம வாங்க சார். ஏசியாவை போலீஸ் வண்டி வருது. என்னய்யா, ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நம்ம ஜீப்பை நிக்க வச்சுட்ட. எவனாவது ஒருத்தன் போலீஸ்காரன் மாமூல் வாங்க வந்திருக்கான்னு பெட்டிஷன் போட போறாயா? இது கவர்மெண்ட் ஒயின் ஷாப். இங்க மாமூலா கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. இது கூட எனக்கு தெரியல பாரு. தல கொஞ்சம் பயிர் கொடுத்தா. நைட் ஆனா இதே தொந்தரவு தான். என்னய்யா அது? என்கிட்ட வாங்கின 1 லட்சம் ரூபாய் கொடு. நான் எப்படி உங்ககிட்ட வாங்கின 1 லட்சம்? ஏமாத்திரியா? அதே தொப்பை, அதே பீஸ். கடன் வாங்கியிருக்கான். ஒண்ணு கொடு, நான் ஒண்ணு விட்டுறேன். இப்ப தெரியாத போலீஸ் யாருன்னு? நீ போலீஸ். டேய், நீங்க போலீஸ். சரக்கு பேசுது. இறங்கிடுச்சு சார். இது போலீஸா? என்ன சொல்றேன் பாத்தீங்களா சார்? இந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல சார். யூனிஃபார்ம் இல்லைன்னா சோத்துக்கே சிங்கி அடிக்கணியா? போலீஸ்காரனை பார்த்தா பயப்பண்ணியா? எங்க சார் பயப்படுறா? இந்த உருவத்துக்கும் பயப்பட மாட்டேன்றா, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் பயப்பட மாட்டேங்கிறா. என்ன மைத்துக்கு மீச வச்சிருக்க? எடுத்துட்டுமா? ஒட்டு மீசையா? ஐயோ, எவனா பாத்துற போறாங்க. அத நான் பாத்துட்டேனே. நம்ம ஏஜியா மாதிரி இருக்கு. பின்னாடி பார்த்துட்டு எப்படி ஏசின்னு கரெக்டா சொல்ற? முன்னாடி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன். வாயா. சார், நம்ம ஏஜியா தான். வாங்க. ஏசியா? என்னையா சொல்ற? பாவம் கொஞ்சம் தூக்குங்க சார். இந்த நிலைமையில இருக்காரு.